என் வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. இனிமே என் வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக கூடாது. இந்த வீடு போனது உன் புள்ள மனோஜால, திரும்ப கிடைச்சது முத்துவால. இப்பவாது தெரிஞ்சுக்கோ, முத்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. ஏ முத்து, வாடா. எந்த மாதிரி முடிஞ்ச வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. முத்து, அந்த மாலையை எடுத்துட்டு வாங்க. மாலை நல்லா இருக்கு. நீ தான் கட்டியா? பின்ன வேற யார் கட்டுறா? ஆமா. இந்தாங்க. இந்தாங்க சாமி. அண்ணாமலை சார், நீங்களும் விஜயம்மாவும் முன்னாடி வாங்க. எவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாலையை போட்டுட்டு பூஜையில உட்காருங்க. முத்து, முன்னால வா. ஈவாமா. என்னப்பா விஜயா, இந்த வீட்டுக்கு நம்ம திரும்பவும் வந்துட்டோம். இந்த வீட்டை மீட்டது முத்துவோட உழைப்பு. அவனுக்கு உறுதுணையா இருந்தது மெயினா. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க மீட்டது வீட்டை மட்டும் இல்ல, நம்ம 2 பேர்த்தனுடைய கௌரவத்தை. அவங்கள நம்ம கௌரவப்படுத்தணும். மாலையை போடுற தகுதி அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் நீ அம்மா உட்காருங்கப்பா. ஏய், உன்னாலதான் இந்த வீடு கிடைச்சிருக்கு. உங்க 2 பேர்த்துக்கு தான் இந்த மரியாதை சேரணும். ஆனா முத்து, நீ உங்க அப்பாவோட மரியாதைய தலை தூக்கி நிறுத்திட்ட. அவர் உழைப்புல வந்த இந்த வீட்டை உன் உழைப்புல நீ காப்பாத்திட்டப்பா. அதுக்கு அவர் உனக்கு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதானே சரி? இல்ல மாமா, அது நான் சொன்னதை கேப்பியா மாட்டியா? கேப்பம்பா. அப்பா மாலைவன் இவர் பெரிய போராடி சுதந்திரம் வாங்கிட்டாரு. வாரதான் போறாரு. முத்து, ஓட்டு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உங்க வீட்டு பத்திரம் வந்துருச்சு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். இட்ஸ் ஓகே. இருக்கட்டும். சரி, நாங்க வரோம். அப்ப நாங்க வரோம். வரவாங்க. வரோம் சார். வரேன் சார். பா, இந்தாப்பா. இனிமே இந்த பத்திரம் கையை விட்டு வெளில போக கூடாதுப்பா. பத்திரமா வச்சுக்கப்பா. வீட்டு பத்திரம் வந்துருச்சு. ஆனா வாங்கின கடன் உன் தலையில தான் இருக்கு. இந்த பத்திரம் உன் கையிலேயே இருக்கட்டும்பா. கரெக்டுப்பா, இது முத்துக்கிட்ட தான் இருக்கணும். ஏங்க, இப்ப எதுக்கு அவங்கிட்ட கொடுக்குறீங்க? என்கிட்ட கொடுங்க. போதும். முத்து, இதை வாங்கிக்க. இல்லப்பா, இது ஓன்ட்ட கொடுக்குறது தம்பா. இத்தனை நாள் நான் போராடினேன். இது உங்ககிட்ட தான் இருக்கணும்பா. ஆமா மாமா, அவரை நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. பத்திரத்தை உங்க கையில கொடுக்கற அன்னைக்குதான் நல்லா தூங்குவேன்னு சொன்னாரு. உங்ககிட்டயே இருக்கட்டும் மாமா. உங்ககிட்டே இருக்கட்டும்பா. அதான்ப்பா கரெக்டே. முத்து, நீ என் பிள்ளையா கிடைச்சிருக்க. வீணா ஒரு நல்ல மருமகளா கிடைச்சிருக்க. நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கேன்டா. உனக்கு பிறந்ததுக்கு நான் தான் அரிஷ்டம் பண்ணிருக்கணும். இனிமே எதுக்குமே கலங்க கூடாதுப்பா. மனோஜ், சாப்பிட்டியா இல்லையா? ஏன் நீ டல்லா இருக்க? பூஜை பண்ணும்போதே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உன் முகமே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய், உக்காரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் முகத்தை பார்த்தே நீ எப்படி இருக்க, உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். என் லைஃப் நினைச்சா எனக்கு டிப்ரெஷனா இருக்குமா? ஏன் அப்படி சொல்ற? இது என்னம்மா, இன்னைக்கு பூஜையில எல்லாரும் ஜோடி ஜோடியா நிக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் தனியாலாம் நின்னேன். முத்துக்கு மீனா இருக்கா, ரவிக்கு ஸ்ருதி இருக்கா, வக்கீல் கூட அவங்க ஹஸ்பண்டோட வந்திருக்காங்க. ஏன் அந்த வித்யா அவ ஹஸ்பண்டோட வந்தா, பார்வதி ஆண்டி கூட அந்த சிவனோட வந்தாங்க. உங்களுக்கு அப்பா இருக்காரு. ஆனா எனக்கு மட்டும் யாருமே இல்லையம்மா. கவலைப்படாத மனோஜ். நீ இப்படி இருக்கிறது உன்னை விட எனக்கு தான் சங்கடமா இருக்கு. நீ வெளியில சொல்ற,
நான் ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள உன்னை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத. உனக்கு சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சாதானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுதான் எனக்கு எப்பனே தெரியல. ரோகிணி வர டிவோர்ஸ் தர முடியாதுன்னு சொல்றா. அவ என்னடா சொல்றது? அப்படி அவ உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தா உன் கூட ஒழுங்கா வாழ்ந்திருக்கணும். 1000 ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இப்ப வந்து அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நீங்க தான் இந்த விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ம்? நானா? நான் என்னடா பண்ணேன்? நீங்க தான் கேமரால பார்த்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அவளை ரொம்ப மோசமா திட்டிட்டீங்க. அதுல அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டாமா. அவ அப்படியே விட்டுருந்தா கூட டிவோர்ஸ் கொடுத்துருப்பா. ஆனா இப்ப நீங்க அவளை திட்டினதுக்கு அப்புறம் டிவோர்ஸே கொடுக்க கூடாது முடிவுல இருக்காமா. எல்லாம் கூடி வரும்போது நீங்க தான் கெடுத்துட்டீங்கம்மா. டேய், அவ பண்ண வேலைக்கு அவளை நான் திட்டாம அவளை வச்சு கொஞ்சணுமா? முதல்ல அவளை எதுக்கு கடைக்குள்ள விட்ட? அவ தப்பு பண்ணிருக்கா. அம்மா அவ இவன் கூட வாழணுன்ற ஆசையில அப்படி பண்ணிட்டாமா. என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ற? உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டவ இப்படிதான் நடிச்சு ஏமாத்துவாளா? இல்லம்மா நீங்க அன்னைக்கு அவளை அப்படி பேசுனதுல நானே ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ மனச ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அவளை திட்டினா உனக்கே மனசு கஷ்டமாகுது. அவ பக்கம் மாறணும்னு தோணுதா உனக்கு? இல்லம்மா அப்படி சொல்லல. ஆ, அவ அந்த கோவத்துல டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிடுவா. அப்புறம் நான் தானே சிங்கிளாவே இருக்கணும். அதுக்குதாம்மா சொன்னேன். அத நினைச்சதான் வருத்தமா இருக்கு. அவளை சாந்தப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதாம்மா இருக்கு. என்ன வழி? உங்க மேல அவ பயங்கர கோவத்துல இருக்கா. அதனால நீங்க அவகிட்ட ஒரே ஒரு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு சாரி சொல்லுங்க. அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்கறத பத்தி அவளும் யோசிப்பா. நான் அவகிட்ட சாரி சொல்லணுமா? அப்படி இல்லம்மா. அவ கோவத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அப்புறம் அவ டிவோர்ஸ் கொடுப்பாள்ல. அதுக்குதாம்மா சொன்னேன். நீங்க வேற அவளை உனக்கு ஆம்பளை கேக்குதா அப்படின்னு தப்பான ஒரு வார்த்தை பேசிட்டீங்க. கரெக்ட் தான். நானும் அவளை அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுதான். ஆமாமா. ம். அதனாலதானே அவ டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறா. ஆமாமா. அப்போ ஒண்ணு செய், நீ அவளுக்கு போன் போடு. எதுக்குமா? அவகிட்ட நான் பேசுறேன்டா. பேசி பிரயோஜனம் இல்லம்மா. அவகிட்ட சாரி கேட்கணும். சரிடா, நான் கேக்குறேன், நீ போன போடு. எங்க போன? சாரி கேட்க விட்டுட்டாங்க. சொல்லு மனோஜ். ரோகிணி அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? என்ன திடீர்னு? அன்னைக்கு அம்மா உங்ககிட்ட அப்படி பேசுனதுக்கு சாரி கேட்கணும்னு சொன்னாங்க. இது கொடுக்குறேன். அம்மா ரோகிணி லைன்ல இருக்காமா? பேசுங்கம்மா. ஹலோ, ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. மனோஜ் சொன்னான். நான் சொன்ன ஒரு வார்த்தைனால அதை கேட்டு நீ ரொம்ப உடைஞ்சு போயிட்டியாமே. ஆமா ஆண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த வார்த்தையை நான் சொன்னதுக்கு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன இப்படி பேசுறாங்க? மன்னிப்பு கேட்டுருவாங்களோ? நீங்க கோவத்துல அப்படி பேசிட்டீங்க. ஆனா நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். தப்புதான். அந்த ஒரு வார்த்தையை நான் பேசுனது தப்புதான். மனோ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. உன்னை நான் ஒரு வார்த்தையில திட்டிருக்க கூடாது. இன்னும் நிறைய வார்த்தையில உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் கண்டபடி திட்டி இருக்கணும்.
ஏண்டி என்ன திமிரு இருந்தா என்ன சாரி கேட்க சொல்லிருப்ப? உன்கிட்ட நான் எதுக்கடி சாரி கேட்கணும்? நான் பார்த்து உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். உன்கிட்ட நான் சாரி கேட்கணுமா? என் பையன்கிட்ட சொல்லி என்ன மிரட்டுறியா? நீ ஒரு ஏமாத்துக்காரி. ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து பக்கத்து வந்தவ ஒரு பிச்சைக்கார குடும்பம். உன்னெல்லாம் நான் சும்மா விட்டதே தப்புடி. என்ன சாரி கேட்க சொல்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? உனக்கெல்லாம் என்கிட்ட பேசக்கூட தகுதி இருக்கா? பேசுனது எல்லாமே போய் பண்ணது எல்லாமே பித்தலாட்டம். நீ எல்லாம் என்ன சாரி கேட்க சொல்றியாடி? ஆண்டி நீங்க ஏய் வாய மூடுறே. செருப்பால அடிப்பேன். விளக்கமாறு பிஞ்சிடும். நீல ஒரு பொண்ணாடி. உனக்கெல்லாம் சூடு சொரணை எதுவும் இல்ல? உன் உடம்புல நல்ல ரத்தமே ஓடலையா? நீ கெட்ட கேட்டுக்கு ஏன் பிள்ளை கேக்குதா? வெக்கம் கெட்டவளே. என் பிள்ளைய மட்டும்தான் ஏமாத்தினியா? இன்னும் எத்தனை பேரை நீ கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்க? நீ எல்லாம் என் கால்ல இருக்கிற செருப்புக்கு சமம்டி. இல்ல என் செருப்புல இருக்கிற தூசிக்கு சமம். உனக்கெல்லாம் சாரி கேக்குதா? சாரி கேக்குதா? பெரிய இவ சாரி கேட்கணுமா? அதுக்கு என் பையன் கிட்ட தூது விடுவாளாம். இனிமே என் பையன் கடை பக்கம் வந்த எதை வச்சு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. வைடி போன. சாரி கேட்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் உன்ன சொல்லணும்டா. நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன சாரி கேட்க சொல்றியா? அவனே ஒரு நன்றி கெட்டவ. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சாரி கேட்க சொல்ற? ஏய் அப்பா, உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் ஒருத்தைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது வரைக்கும் நீ அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட பிச்சிருவேன் பிச்சு. தப்பிச்சிட்டீங்களே. ம் ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, நான் பேசாம இருந்திருக்கலாம். நானே போனும் போட்டு கொடுத்து பிரச்சனை பெருசு பண்ணிட்டேன். ஐயோ, இப்ப அவ வேற என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. சரி நீ அழாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி உன்னால அங்கிருந்து வர முடியாதா? ஏதா யோசிக்கலாம். நீ பயப்படாத, அழாதன்னு சொல்றேன்ல. சரி இரு கூப்பிடுறேன், அப்புறம் கால் பண்றேன். வாக்கா. என்னடா ஏன் டென்ஷனா இருக்கு? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அது ரேகா கிட்டதான். ஏன்டா இப்படி இருக்க? அந்த பொண்ணு கூட பேசாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? என்ன சொல்ற அவ? அவளை அவ அப்பா ரிலேஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரா. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி கேட்காம அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவளுக்கு ஏதோ அலையன்ஸ் வேற பாக்குறாங்களா, அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேற பிளான் பண்றாங்களா. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நல்லதுதான். வீட்ல பாக்குற மாப்பிள்ளையே ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. என்னக்கா இப்படி சொல்ற? டேய், வேற என்னடா சொல்லணும்? இதுதான் நடக்கும்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். அவங்க எல்லாம் பணக்காரங்க சத்யா. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரிதான் மாப்பிள்ளை பாப்பாங்க. நானும் ரேகாவை லவ் பண்றோம்க்கா. ஏய், அவங்க வீட்ல எப்படி அதை ஏத்துப்பாங்க? அக்கா நான் வேணா மாமா கூட்டிட்டு அவங்க வீட்டுல பேசவா? என்னடா பேசுவ? நீ போய் பேசினா மட்டும் அந்த பொண்ணை கொடுத்துருவாங்களா? இவ்வளவு தூரம் படிச்சிருக்கல, கொஞ்சமாவது அறிவோட யோசிடா. சத்யா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ரேகாவை இதோட மறந்துடு.
டேய் ஆமாடா, அவங்கெல்லாம் பெரிய இடம். அதுலயும் அந்த சிந்தாமணி ரொம்ப மோசமான ஆளு. உன் அக்காவையே கொல்ல பார்த்தால. அவ குடும்ப சகவாசம் நமக்கு வேணாம் சத்யா. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தினம் தினம் நான் பயந்துட்டு இருக்கேன்டா. சத்யா, அவங்களுக்கு சந்தேகம் வந்ததாலதான் இதெல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒதுங்கிடணும். இதுக்கு மேல நீ ரேகா கூட பேசாத. அக்கா அவன் என்ன நம்பிதான்க்கா இருக்கா. டேய், இத்தனை வருஷம் அவன் என்ன உன்னை நம்பியா இருந்தா? டேய், இங்க நானும் ஒருத்தவன நம்பிதான்டா இருக்கேன். இந்த வீட்டை பாத்துக்க அது போதும். சீக்கிரமா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஒரு பொண்ணா பார்த்து நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மா என்னால ரேகாவை தவிர வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியே உன்னை ஓங்கி உன்னை வச்சேன்னு வச்சுக்கோ. என்ன பெரிய சினிமா ஹீரோன்னு நினைப்பா? போய் அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கலான்னு பாக்குறியா? நிஜத்துல அதெல்லாம் நடக்காது சத்யா. டேய், உலகத்துல எல்லாரும் விரும்புறவங்களே கல்யாணம் பண்றது இல்லடா. நமக்கு என்ன வாழ்க்கை அமையுதோ அதைத்தான் நம்ம ஏத்துக்கணும். நீ அந்த பொண்ணை மறந்துடு சத்யா. என்னால முடியாதுமா. டேய் சத்யா, கோவத்தை கலப்பாத. அதான் நமக்கு சரி வராதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இதோட அந்த பொண்ணை விட்டு. அக்கா முடியாதுக்கா. நாங்க லவ் பண்றோம். கடைசி வரைக்கும் அவளை விட்டு நான் போக மாட்டேன். டேய், உனக்கு ஏதாவது அக்கா என்ன ஆனாலும் பரவாயில்ல. ரேகா கூட இந்த லைஃப வாழ முடியலன்னா இந்த லைஃபே வேணாம். நான் செத்தா கூட பரவாயில்ல. சத்யா. டேய் அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இவ்வளவு தூரம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்காக சாகுறேன்னு சொல்ற. அதுக்குதான் உன்னை பெத்து வளர்த்தனா? டேய், நாங்களும் உனக்கு முக்கியமா தெரியலையாடா? அப்போ ஒண்ணு செய். உன் கையால ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து என்ன கொண்டுட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை செய். போ. ரோஹிணி, உங்க ஹஸ்பண்ட் என்ன வரலையா? அவரு பக்கத்துல வந்துட்டாரு. மனோஜ், நம்ம நேம் கொடுத்திருக்கோம். இப்ப போறனா நல்லா இருக்காது. வா. இங்க பாரு மனோஜ், உன் பிசினஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வா.